இந்த வீடியோல முக்கியமான 3 விஷயங்களை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அதிமுக தலைமை, 2வது அதிமுக பிஜேபி கூட்டணி, 3வது தமிழ்நாட்டுல பிஜேபி கட்சியில இருக்கிற ஒரு சில சலசலப்புகளும் சிக்கல்களும். இதோட சேர்த்து அப்படியே 4வது விஷயம், டிவிக்கு விஜய் அவர்கள் முதல் பரப்புரை வாகனத்துல எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா அவர்கள் படத்தையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. எம்ஜிஆர் அப்படின்னாவே அது அதிமுக தான். எம்ஜிஆர் அவர்களோட ஓட்டு எப்பவுமே அதிமுகவுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு செல்லூர் ராஜு அவர்கள் அழுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான். எம்ஜிஆர் அவர்களோட படத்தை பயன்படுத்துறதுனால மட்டுமே எம்ஜிஆர் அவர்களோட ஓட் பேங்க் வாக்கு வங்கி டிவிக்கு போயிடாது. எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, உருவாக்கின கட்சி அப்படின்னா அதிமுக தான். எம்ஜிஆர் வழிகாட்டுதல் கொள்கைகள் படிதான், ஜெயலலிதா அவர்களோட வழிகாட்டுதல் கொள்கைகள் படிதான் இன்னமும் அதிமுக போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறமும் அதிமுக போயிட்டு இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் அதிமுக தலைமை. அதிமுக தலைமையில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் ஒரு வாரத்துக்குள்ள கட்சி நிர்வாகிகள் ஒன்றிணைக்க வேண்டும், இல்லைன்னா நானே ஒன்றிணைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அவர் கட்சியை விட்டு வெளியிருக்கிறாரு. அதிமுக தலைமைக்கும் அதிமுக கட்சிக்கும் ஒரு இழப்பாகவே இதை பார்க்கலாம். அடுத்து இப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மாசத்துக்குள்ள அனைத்து நிர்வாகிகளும் ஒன்று சேருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு மாசத்துல அதிமுகவுக்கும் அதிமுக தலைமைக்கு என்ன சேதாரம் ஆக போகுதுன்னு தெரியல. செங்கோட்டையன் அவர்கள் ஒவ்வொரு அறிவிப்பா அறிவிக்க அதிமுகவுக்கு அது பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாரோ தெரியல. நல்ல விதமாவே சொன்னாலும் அது ஒரு இக்கு வச்சு சொல்ற மாதிரி இருக்குது. ஒரு வார காலக்கெடு கொடுத்தப்போ பல நிர்வாகிகள் வெளியே போயிட்டாங்க. மொத்தமா 2000 நிர்வாகிகளுக்கும் மேல வெளியே போயிட்டாங்க. இப்போ ஒரு மாசத்துக்குள்ள ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியல. இப்படி அதிமுக தலைமை ஒரு சிக்கல்ல ஒரு கத்தி மேல நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த கத்தியை வச்சது செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் அந்த போர் போயிட்டு இருக்கிறப்பவும் எந்த இழப்பும் அதிகமா ஏற்படல. இபிஎஸ் விசஸ் ஓபிஎஸ் விசஸ் சசிகலா அப்படின்னு போர் போயிட்டு இருந்தப்பவும் அதிமுகவுக்கு அவ்வளவு மிகப்பெரிய இழப்பு எதுவும் ஏற்படல. ஆனா இப்போ அதிமுகவுக்கும் அதிமுக தலைமைக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பு கொஞ்சம் அதிகம் தான். 2வது முக்கியமானது அதிமுக பிஜேபி கூட்டணி. அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கிற பெரிய சிக்கலே ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போனதும் அமமுக கட்சியில் இருந்து டிடிவி அவர்கள் வெளியே போனதும் தான். அண்ணாமலை அவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் திரும்பவும் தமிழ்நாடு என்டிஏ கூட்டணியில வந்து சேரணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். ஆனா நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இந்த முரண்பாடுகளும் அண்ணாமலை அவர்களுக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குமே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் போயிட்டு இருக்கிறதும் ஓபனாவே தெரியுது. இதைத்தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஆமா தமிழ்நாட்டுல பிஜேபி கட்சிக்குள்ள ஒரு சில சிக்கல்களும் குளறுபடிகளும் போயிட்டு இருக்கு. வரப்போற 2026 எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கு. அதுக்குள்ள நாங்கள் எல்லா குளறுபடிகளையும் பிரச்சனைகளும் சால்வ் செய்வோம். அதிமுக தலைமை இன்னும் வலிமையாகத்தான் இருக்குது. அதிமுக பிஜேபி கூட்டணியும் வலிமையா தான் இருக்குது. வரப்போற 2026 எலெக்ஷன்ல வெற்றி கூட்டணியா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை அவர்களுக்கு பிஜேபி கட்சியில் இருக்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்னும், அதனால அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் மட்டுமே நம்பி இருக்கிறத தாண்டி வரப்போற 2026 எலெக்ஷன்ல வேறொரு கூட்டணிக்கோ இல்ல வேறொரு கட்சிக்கோ போகிறதுக்கான வாய்ப்பு தெளிவா தெரியுது அப்படிங்கிறாங்க. இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இதெல்லாம் ஒரு காலத்துல அதிமுகவுக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கும் வலிமையா பார்த்தோமோ, இபிஎஸ் தலைமை, ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன் இவங்கெல்லாமும் அண்ணாமலை அவர்களோட தலைமை ஸ்ட்ராங்கா இருக்கு, தமிழ்நாட்டுல அவரோட கொள்கை ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பார்த்ததும் எல்லாமே இப்போ விலகி போயிருச்சு. அதே நேரத்துல நயினார் நாகேந்திரன் அவர்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டுல மாநில பாஜக தலைவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிமுக பிஜேபி கூட்டணிக்காக என்ன பண்ணனாரு அப்படின்னு தெரியல. எல்லா கட்சிகளையும் கூட்டணிக்கு அழைச்சாரே தவிர ஒரு கட்சியை கூட ஸ்ட்ராங்கா பேசி கூட்டணிக்குள்ள இருக்க வைக்கல. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போனாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் டிடிவி தினகரன் அவர்கள் வெளியே போனாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் யாராரு போக போறாங்க அப்படின்னு தெரியல. இது பிஜேபி மேலிடமும் தமிழ்நாடு என்டிஏ கூட்டணி தலைவர் இபிஎஸ் அவர்கள் எல்லாருமே இதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு பேசாம அண்ணாமலை அவர்களே இருந்திருந்தா கூட இவ்வளவு சேதாரம் ஆயிருக்காது. அதிமுக பிஜேபி கூட்டணிக்கும் அதிமுக தலைமைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்து வந்துட்டு இருந்தது, இப்போ குறைஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி அதிமுகவிலிருந்து செதறி போனதும் அதிமுக பிஜேபி கூட்டணியிலிருந்து செதறி போன அண்ணாமலை அவர்கள் இதனாலேயே வரப்போற 2026 எலெக்ஷன்ல வாக்கு வங்கிக்கு மேல குறையும் அப்படிங்கிறாங்க. அதுவும் பிஜேபிக்கு போன எலெக்ஷன்ல வந்த வாக்கு வங்கி பெர்சன்டேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறாங்க. இது உங்கள் கடைசி தீக்குச்சி.